அனைவருக்கும் அன்பு வணக்கம். நான் உங்கள் கார்த்திக். வெல்கம் டு மைண்ட் சோல்ஜர் யூடியூப் சேனல். நம்ம யூடியூப் சேனலில் மனதை பயன்படுத்தி நம்முடைய இலக்குகளை துல்லியமாகவும் விரைவாகவும் எப்படி அடையிறதுன்னு பார்த்துட்ருக்கோம். அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது, நீங்கள் விரும்பும் குறிப்பிட்ட நபர் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டு உங்கள் மேலே அன்பையும் காதலையும் பொழியணும்னு நினைக்கிறீங்களா? அப்போது இந்த வீடியோ உங்களுக்கானது தான். இந்த மெத்தடை 2 விதமான சிச்சுவேஷன்ஸில் நீங்கள் பயன்படுத்தலாம். ஃபஸ்ட்டு சிச்சுவேஷன், உங்கள் மேலே எந்த ஒரு தவறும் கிடையாது, நீங்கள் விரும்பும் அந்த குறிப்பிட்ட நபர் மேலே தான் தவறு இருக்குது. அப்படி இருக்கும் பொழுதும் இந்த மெத்தடை நீங்கள் பயன்படுத்தலாம். 2வது சிச்சுவேஷன், உங்கள் மேலே தவறு இருக்குது, நீங்கள் பல முறை மன்னிப்பும் கேட்டுட்டீங்க, ஆனால் அவங்க உங்களை மன்னிக்க மறுக்கிறாங்க. உங்கள் மேலே இன்னும் அதிகமான கோபத்தோடு இருக்கும் பொழுதும் இந்த மெத்தடை நீங்கள் பயன்படுத்தினீங்கன்னா அவங்களுடைய மனம் இறங்கி அவங்களாவே உங்ககிட்ட பேச வருவாங்க. அடுத்ததாக இந்த மெத்தடை யாரெல்லாம் பயன்படுத்தலாம்னு பார்த்தீங்கன்னா, காதலர்கள், கணவன் மனைவி, நண்பர்கள் மற்றும் கூட பிறந்தவங்க, இவங்க எல்லார்கிட்டையுமே இந்த மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். இந்த மெத்தடை நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பார்த்துட்ருக்க நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனடியாக நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு உடனடியாக நோட்டிஃபிகேஷனில் வரும். அது மட்டும் இல்லைங்க, நீங்கள் ஒவ்வொருத்தரும் சப்ஸ்கிரைப் பண்ணுறதுனால மட்டும்தான் இந்த வீடியோ இன்னும் நிறைய பேருக்கு சஜஸ்ட் ஆக ஆரம்பிக்கும். நம்ம சேனலில் போடுற எல்லா வீடியோஸும் பார்த்திங்கன்னா மோட்டிவேஷ்னலாக எல்லா ரிலேஷன்ஷிப்பையும் ஸ்ட்ரென்தன் பண்ணுற வீடியோ. அதனால் இந்த வீடியோ உங்களால் இன்னும் நிறைய பேருக்கு சஜஸ்ட் ஆகி யாராவது ஒருத்தர் இதன் மூலமாக நன்மை பெற்றாலும் எல்லோருக்குமே மகிழ்ச்சி தான். சரி, வாங்க அந்த மெத்தடுக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம பார்க்க போகிற இந்த மெத்தட் லா ஆஃப் அட்ராக்ஷன் ப்ளஸ் ஒரு சின்ன தாந்திரிகம் கலந்த ஒரு முறை. இதுக்கு உங்களுக்கு தேவைப்படுறது பேப்பர், பென் மற்றும் ஏலக்காய். பேப்பர் தான் நீங்கள் எடுக்கணும். டைரி எல்லாம் இந்த மெத்தடுக்கு நீங்கள் பயன்படுத்த முடியாது. அதே மாதிரி பென் பார்த்தீங்கன்னா ப்ளூ கலர், பிளாக், அப்படி இல்லைனா க்ரீன், இந்த 3 பெனில் ஏதாவது ஒன்று நீங்கள் பயன்படுத்தலாம். இந்த மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களுடைய மனநிலை எப்படி இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் விரும்பும் அந்த குறிப்பிட்ட நபர் உங்ககிட்ட வந்து மன்னிப்பு கேட்கணும் அப்படின்ற அந்த எண்ணம் இருக்கவே கூடாது. இதற்கான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அப்படி நீங்கள் நினைக்கும் பொழுது அவங்க செஞ்ச அந்த தவறு, அவர் பேசின அந்த வார்த்தைகள், இதுதான் உங்கள் மைண்டில் ஓடும். இது இன்னும் கசப்பான சம்பவங்களை தான் கொண்டு வந்து சேர்க்கும். பகையை அன்பால் தான் வெல்லணும்னு சொல்லுவாங்க. அதனால் நீங்கள் எந்த அளவுக்கு உங்களுடைய காதலை நீங்கள் வெளிப்படுத்துகிறீங்களோ அந்த அளவுக்கு அவங்களுடைய மனதில் அவங்க செஞ்ச தவறுக்காக உங்ககிட்ட வந்து மன்னிப்பு கேட்கணுன்ற எண்ணம் ஆட்டோமேட்டிக்காக எழ ஆரம்பிக்கும். ஸோ இந்த மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணும்பொழுது உங்களுடைய மனதில் அன்பு மற்றும் காதல், இந்த 2 விஷயத்தை வெளிப்படுத்திக்கிட்டே இந்த மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். விரைவாக உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். இந்த மெத்தடை நீங்கள் தொடர்ந்து 11 நாட்கள் ஃபாலோ பண்ணணும். நடுவில் எந்த ஒரு பிரேக்கும் இருக்கக்கூடாது. இன்கேஸ் ஏதாவது ஒரு தடை வந்துருச்சுன்னா நீங்கள் திரும்பவும் ஃபஸ்ட்லேருந்து இந்த மெத்தடை ஸ்டார்ட் பண்ணணும். ஏன்னா இது ஒரு தாந்திரிகம் கலந்த ஒரு முறை. அதனால் நாட்களுடைய எண்ணிக்கையும் இந்த இடத்துல ரொம்பவும் முக்கியம். அதே மாதிரி இந்த மெத்தடை நீங்கள் எந்த நாள் வேணாலும் ஸ்டார்ட் பண்ணலாம், எந்த நேரத்தில் வேணாலும் இந்த மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். நேரமும் நாளும் முக்கியம் கிடையாது. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு சின்ன அட்வைஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நைட்டு நீங்கள் தூங்க போகிறதுக்கு முன்னாடி, அப்படி இல்லைன்னா கண் விழிச்சதுக்கு பிறகு, இந்த நேரங்களில் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணிங்கன்னா ரொம்ப வேகமாக உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும். இப்போ நீங்கள் ஒரு பேப்பர் எடுத்துக்கோங்க. கொஞ்சம் நீட்டாக இருக்கிற பேப்பர் மாதிரி பார்த்துக்கோங்க. நம்ம டிஸ்பிளேயில் தெரிகிற மாதிரி நீங்கள் எழுதணும். 11 முறை எழுதணும். யுவர் நேம் போட்டிருக்க இடத்துல உங்களுடைய பேர் எழுதுங்க. நீங்கள் ஆண்களாக இருந்தாலும் சரி, பெண்களாக இருந்தாலும் சரி, ஃபஸ்ட்டு உங்களுடைய நேமை தான் இந்த இடத்துல எழுதணும். அதுக்கு பிறகு ஒரு சின்ன கோடு போட்டுக்கோங்க. அதுக்கு பக்கத்தில் லவ் அப்படின்ற வார்த்தையை எழுதுங்க. திரும்பவும் ஒரு கோடு போட்டுட்டு அந்த ஆரோ மார்க் மாதிரி போடணும். இது கட்டாயம் அந்த ஆரோ மார்க் போடணுங்க, மறந்துடாதீங்க. அதுக்கு பக்கத்தில் நீங்கள் விரும்பும் அந்த குறிப்பிட்ட நபருடைய அந்த பெயரை நீங்கள் எழுதணும். இந்த மாதிரி 11 முறை நீங்கள் கண்டினியூஸாக எழுதுங்க. இப்படி நீங்கள் எழுதி முடித்ததுக்கு பிறகு ஒரு ஏலக்காயை எடுத்து நீங்கள் அந்த பேப்பரில் வச்சு மடித்து வச்சுருங்க. ஏலக்காயை அந்த பேப்பருடைய சென்டரில் வச்சு அந்த பேப்பரை நீங்கள் நார்மலாக மடித்து ஒரு பாக்ஸில், அப்படி இல்லைனா ஏதாவது ஒரு நோட் புக்லேயோ இல்லை வீட்டில் எங்கேயாவது ஒரு இடத்துல வச்சுருங்க. லேடிஸாக இருந்தீங்கன்னா உங்களுடைய ஹேண்ட்பேக்கில் கூட நீங்கள் வச்சுக்கலாம். நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற ஏலக்காயை பார்த்து இந்த மெத்தடுக்கு பயன்படுத்துங்க. காஞ்சி போயிருக்கிற ஏலக்காயை நீங்கள் பயன்படுத்தாதீங்க. மேலும் புறப்பொருட்களில் ஏலக்காய்க்கு அதீதமான ஈர்ப்பு சக்தி இருக்குது. நம்முடைய மனதிற்கும் ஈர்ப்பு சக்தி இருக்குது. இந்த 2மே கலந்து நீங்கள் விரும்பும் அந்த குறிப்பிட்ட நபருடைய மனதில் இது ஒரு பெரிய தாக்கத்தை உண்டு பண்ணும். அவங்களாவே அவங்க தவறை நினச்சி வருந்தி உங்ககிட்ட மன்னிப்பு கேட்பாங்க. இது உறுதி. நீங்கள் எழுதுகிறப்போ உணர்வு பூர்வமாக காதல் உணர்வுகளை வெளிப்படுத்திக்கிட்டே எழுதணும்.
அதற்கு தான் அந்த ஆரோ மார்க் கூட வரைகிறோம். உங்களுடைய அந்த காதலை நீங்கள் அவங்க கிட்ட கொண்டு போய் சேர்க்கறதுக்கான அது ஒரு சிம்பாலிக் ரெப்ரசன்டேஷன். ஒவ்வொரு முறையும் இதை நீங்கள் உணர்ந்து எழுதணும். 11 முறை எழுதணும். 11 நாட்களுக்கு கண்டினியூஸாக நீங்கள் எழுதணும். இப்படி நீங்கள் 11 நாட்கள் எழுதி முடித்ததுக்கு பிறகு உங்ககிட்ட 11 பேப்பர்கள் இருக்கும். இதை நீங்கள் ஒரு நீர்நிலையில் தூக்கி போட்டுருங்க. குப்பையிலையோ இல்லை வேற எங்கேயுமே இதை நீங்கள் தூக்கி போடாதீங்க. கட்டாயமாக நீர்நிலைகளில் தான் இதை நீங்கள் தூக்கி போடணும். நல்லா நோட் பண்ணிக்கோங்க. 11 நாட்கள் முடிஞ்சதுக்கு பிறகு உடனே இதை செய்யணும்னு அவசியம் கிடையாது. எப்போ உங்களுக்கு நேரம் கிடைக்குமோ அந்த நேரத்தில் இதை நீங்கள் தூக்கி போட்டுருங்க. ஒரு சின்ன டிப்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த 11 பேப்பரில் ஏதாவது ஒரு பேப்பரை எடுத்து உங்கள் வீட்டில் பிரமிடு இருந்ததுன்னா பிரமிடுக்கு கீழே வச்சுருங்க. அது இன்னமும் வேகமாக உங்களுக்கு ரிசல்ட் கொடுக்கும். இது கட்டாயம் கிடையாதுங்க. உங்கள் கிட்ட பிரமிடு இருந்துச்சுன்னா இதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். அவ்வளவுதாங்க இந்த மெத்தட். தேவைப்படுறவங்க கட்டாயமாக பயன்படுத்துங்க. வெற்றி நிச்சயம். சரிங்க, நான் லாஸ்ட்டாக அப்லோட் பண்ணியிருந்த வீடியோவில் ஒரு சின்ன கேள்வி கேட்டிருந்தேன். அதற்கு கரெக்டாக பதில் சொல்லியிருந்த முதல் 10 பேரோட பெயர்களை இப்போ நம்ம டிஸ்பிளேல பார்க்கலாம். வி துஷானி, கோவிந்த்ராஜ், சுரேந்தர் வி, அம்மு பாப்பா, ஜெய், அஜித் ஏ, சரஸ்வதி பி, ஷாப்பிங் ஐட்டம்ஸ், அம்மு பாபு, கார்த்திகேயன் கார்த்திக். உங்கள் எல்லோருக்குமே என்னுடைய ஆழ்மனதிலிருந்து நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறேங்க. இன்றைக்கான கேள்வி என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம பார்த்த வீடியோவில் ஏலக்காய் ஒரு ஈர்ப்பு சக்தி மிகுந்த ஒரு புறப்பொருள்னு பார்த்தோம். இதே மாதிரி உங்களுக்கு தெரிஞ்ச ஈர்ப்பு சக்தி மிகுந்த ஏதாவது ஒரு பொருட்களுடைய பெயரை நீங்கள் டிஸ்பிளேல எழுதுங்க. கரெக்டாக ஆன்சர் பண்ண போகிற முதல் 10 பேரோட பெயர்களை நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம டிஸ்பிளேல பார்க்கலாம். சரிங்க, இன்றைக்கி நம்ம பார்த்த இந்த வீடியோ நிச்சயமாக உங்களில் நிறைய பேருக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நான் நம்புகிறேன். அடுத்ததாக இன்னொரு முக்கியமான தலைப்போடு நான் உங்களை சந்திக்கிறேன். என்றும் அன்புடன் கார்த்திக். நன்றி.